இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே சில ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. இவங்க நைட் டைம்ல சரகு போட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு தனித்தனியா போயிட்டு இருக்கும் போது இப்போ வந்துட்டு பிரகாஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை காட்டுறாங்க. இவர் தன்னுடைய வீட்டுக்கு அந்த வயல் வழியா நடந்து போயிட்டே இருக்கும் போது அப்போ வயலுக்குள்ள அந்த தோப்பு மாதிரி இருக்கு. அந்த தோப்புக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. மனுஷன் ஸ்டார்டிங்ல அந்த சவுண்ட் கேட்டு பயந்தே போயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் உள்ளுக்குள்ள ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா போயிட்டு உட்காந்து பார்க்கும்போது அங்க ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்துட்டு கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைகள் அஃபேர்ல இருக்காங்க போல. அதை இந்த மனுஷன் யார் அந்த பொண்ணு யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க அங்கேயே வேலையெல்லாம் முடிக்கிறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பையன் ஒரு பக்கமா போறான், அந்த பொண்ணு ஒரு பக்கமா போறா. அந்த பையன் இந்த பக்கமா வந்து அப்படியே திரும்பி போக அந்த பையனுடைய ஃபேஸை ஒரு நல்லாவே பார்த்துட்டாரு. ஆமா இவன் மில்லு வச்சிருக்கான்ல, பேரு வினோத் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த பக்கமா ஒரு பொண்ணு போயிருப்பா. அந்த பொண்ணு போன அந்த வீட்டுடைய டைரக்ஷனை வச்சு பார்க்கும்போது ஐயோ அது மாதவன் வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனே தனக்கு தானே பேசிக்கிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம வந்துட்டு எவ்வளவோ படம் பார்த்திருப்போம் மக்களே, எவ்வளவோ வித்தியாசமான படங்கள்லாம் பார்த்திருப்போம். இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கதை. மொக்கா இப்படி ஒரு ஒன்லைன்ல கதையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது எனக்கே லைட்டா வெக்கமா வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கூச்சமா தான் இருந்துச்சு. சரி ஓகே, கண்டிப்பா மலையாளம்ல ஒரு படம் வருது அப்படின்னா கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பார்க்கும்போது ஒரு சூப்பரான கதையே என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம பிரகாஷன் பார்த்தாரு பாத்தீங்களா, அதுல பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. அதாவது அந்த கள்ளக்காதலி யாரு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. கடைசியா கண்டுபிடிச்சாரா, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதான் கதை. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தை முழுசா பார்க்கும்போது காமெடியா இருக்கும், இன்னொன்னு லைட்டா இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு மெசேஜும் சொல்லிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஸ்வரட்ல ஸ்பெஷலா ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கு மக்களே. மென்ஸ் அண்ட் லேடிஸ் சொல்லிட்டு ரெண்டுமே போட்டோ போட்டு வாங்கும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்டா 300 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்க போது. வேணும் அப்படின்றவங்க வாங்கிக்கோங்க. இந்த ஆஃபர் திரும்பி வர வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ஸ்பெஷலான ஆஃபர், ரொம்ப ரொம்ப அதிகமான டிஸ்கவுண்ட்ல கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த விஷயத்த கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா பிரகாஷ்க்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல. விடிஞ்ச உடனே நேரா போயிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. இவரு இந்த ஊர்ல தையல் கடை வச்சிருக்காரு. இவரு பேரு வேணு. இவரை மீட் பண்ணி எல்லாமே சொல்லும் போது அவரே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. மாதவன் அண்ணா தான் எனக்கு கடை வைக்க பயங்கரமா ஹெல்ப் பண்ணாரு, காசு கூட பேச்சு கேட்டா கொடுப்பாரு, ரொம்ப நல்ல மனுஷன். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு போறா அப்படின்னா யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது மாதவனுடைய மனைவியா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வயசான பாட்டி. அவங்க இல்லனா வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படின்னா மாதவனுடைய மருமகளா இருக்க வாய்ப்பு இருக்கு. மாதவனுக்கு மொத்தமா 2 பசங்களாம். அந்த பெரிய பையனுடைய மனைவியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இருந்தாலும் இதெல்லாம் அவங்க விஷயம், நம்ம கண்டுக்க தேவையில்ல. நான் போயிட்டு என் வேலையை பார்க்க போறேன். ராணி அக்காக்கு ஜாக்கெட்டை தச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இங்க பாரு, ஒரு நாள் கண்டிப்பா இந்த விஷயம் வெளியே தெரிய வரும். ஊருக்கு தெரிய வரும்போது நான் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். நான் வேணு கிட்ட சொன்னேன், வேணுதான் எதுவுமே கேட்கவே இல்லை அப்படின்னும் போது அப்போ நீ என் மேல குற்றம் சொல்லக்கூடாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம முதல்ல கன்ஃபார்ம் பண்ணலாம், இதெல்லாம் உண்மையான கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேணா மாதவனாக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னும் போது அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நீயும் கூடவே வா, 2 பேருமே சேர்ந்து போயிட்டு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போயிட்டு ஒரு ஸ்பாட்ல நல்லா வக்கனையா உட்கார்றாங்க. டே இந்த ஸ்பாட் தானா, இங்கதான் வந்து உட்காரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா நேத்து நான் இங்கதான் உட்கார்ந்தேன், இங்க இருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியும், கண்டிப்பா வருவாங்க, வெயிட் பண்ணு அப்படின்னும் போது லைட்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, மக்கள்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த டைம்ல எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த நாடக சவுண்ட நல்லா கேளுங்க. அந்த நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த பக்கமா இருந்து வருவான், அந்த பொண்ணு இந்த பக்கமா இருந்து வருவா அப்படின்னு சொல்ல கொக்கா மக்கா அப்படின்னா நீ இதே வேலையை தான் சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இவன் சொன்ன மாதிரியே லைட்லாம் ஆஃப் பண்றாங்க. அந்த நாடகம் முடியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்டு ஆனாய் ஆஃப் ஆக முதல்ல இந்த பொண்ணு வரா, அதுக்கப்புறமா தான் அந்த வினோத் வரான். நான் சொன்ன பாத்தியா, கரெக்டா வராங்க பாத்தியா அப்படின்னும் போது என்னத்தை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. 2 பேரும் கசமுசா பண்றாங்க. ஆக்சுவலா அந்த வினோத் வருவான் இல்லையா, வரும்போதே நாய் பயங்கரமா குலைக்கும். அந்த நாய்க்கு என்னமோ தூக்கி போட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனத்தையோ தூக்கி போட்டான், எதை தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது எனக்கும் தெரியல, போயிட்டு நக்கியா பார்க்க முடியும். அமைதியா உட்காந்து முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடி, இங்க இருந்து பார்க்க அந்த பொண்ணு யாருன்னு தெளிவாவே தெரியல அப்படின்னும் போது 2 பேரும் ரொமான்ஸ் பண்றாங்க. ரொமான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாத்ரூம் குள்ள போயிட்டு வேலையை பார்த்துட்டு வெளியே வர அதுக்கப்புறம் அவங்க கிளம்பியும் போயிட்டாங்க. கிளம்பி போனதுக்கு அப்புறமா இப்ப இந்த ஃப்ரெண்டு டைலர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா அது அந்த மருமகளா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஃபேஸ் சரியா தெரியல,
உடம்ப நான் பார்த்தேன், ஆக்சுவலா ட்ரெஸ்லாம் தைப்பாரு இல்லையா, அந்த அளவை வச்சு சொல்றாரு, கண்டிப்பா அது மருமகளா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நேரா கடைக்கு கிளம்பி போயிட்டு இந்த லேடி ஜாக்கெட்லாம் தைக்க கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த சைஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரெஸ் அளவு அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் மெஷர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா அந்த மருமகளா இருக்கதான் 100% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்ட அது மறுநாள் காலையில என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. மாதவன் கிட்ட கண்டிப்பா சொல்லி ஆகணும், சொல்லல அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டமா போயிடும். வெளியேந்து யாராவது பார்த்து அதுக்கப்புறமா மாதவன் ஃபேமிலிக்கு அந்த பெரிய பையனுக்குலாம் தெரிய வந்தா இன்னும் ரொம்ப கஷ்டமா போயிடும். என்ன பண்ணலாம் புருஷனுக்கே கால் பண்ணி பொண்டாட்டிக்கும் அவனுக்கும் கள்ள தொடர்பு அப்படின்னு சொன்னா அவன் அந்த விஷயத்த எப்படி எடுத்துப்பான் அப்படின்னே தெரியல. நம்ம வந்துட்டு கொஞ்சம் பார்த்து மூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெய்லரே என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான் இல்லையா, அந்த தம்பிக்கார கொஞ்சம் பக்குவமான ஆளு, அவனுக்கு வேணா கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி அதுக்கப்புறமா அண்ணன் கிட்ட அப்பா கிட்ட சொல்ல சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லரே என்ன பண்றாரு அப்படின்னா கால் பண்ணி சொல்றாரு. இதை கேட்ட தம்பிக்காரனுக்கு சரியான ஷாக்கு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு போது, ஆமாப்பா நானே கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்றேன். இதை எப்படி உங்க அண்ணன் கிட்ட சொல்ல முடியும், உங்க அப்பா கிட்ட சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு, அவமானமா இருக்கு, அதான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு போது இவரு ரொம்ப கஷ்டப்பட்டு போனை கட் பண்ணிட்டு என்ன பண்றது அப்படின்னே புரியாம நேரா போயிட்டு அப்பா கிட்ட அப்பா ஒரு முக்கியமான விஷயம், என் கூட தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த வினோத்தும் அண்ணியும் தப்பா இருக்காங்களா, இதை கேட்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் தான் இந்த மாதிரி பண்றாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் அப்பா கிட்ட சொல்ல அந்த ஆளு மனசே உடஞ்சு போயிட்டாரு. பெரிய பையனை பார்க்கும்போது அவன் பாட்டுன்னு பாவப்புள்ள மாதிரி அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், இவன் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், பொண்டாட்டி எங்க வேற யாரு கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாடுறாமவனே இந்த மாதிரி விஷயத்த எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் பண்ண முடியாது, நேரா போயிட்டு உங்க அண்ணன் கிட்ட சொன்னா அவன் கோவப்பட்டு போயிட்டு பொண்டாட்டிக்காரிய அடிச்சு விரட்டி விட்டுருவான், குடும்பத்தை கெடுத்த மாதிரி ஆயிரும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ முதல்ல கிளம்பி ஊருக்கு போயிட்டு இது எல்லாமே உண்மையா, ஏன் அப்படின்னா அடுத்தவங்க சொல்ற பேச்சை நம்ம நம்பி எதுவுமே பண்ணக்கூடாது, நீ நேரா ஊருக்கு போயிட்டு இதெல்லாம் உண்மையானு பாரு, உன்னுடைய கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னும் போது இந்த விஷயத்தெல்லாம் எப்படிப்பா கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ண முடியும், எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னும் போது வேற வழி இல்ல, நீ ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு உடனே கிளம்பி ஊருக்கு போடா அப்படின்னும் போது இவனும் கிளம்பி ஊருக்கு போறான். ஆக்சுவலா இந்த குடும்பத்துக்கும் அந்த வினோத்துடைய குடும்பத்துக்கும் ஏற்கனவே ஒரு முன்னாடி பயங்கரமான பகை இருக்கும், அந்த பகையினால ஏற்கனவே பேசிக்க மாட்டாங்க. நீ இந்த இஷ்யூல முன்பகையெல்லாம் காரணம் காட்டி ஏதாவது பண்றாத, நீ எது பண்றதா இருந்தாலும் இந்த விஷயத்துக்காக மட்டும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லி அமைச்சிருப்பாரு. அதையெல்லாம் யோசிக்கே தான் போயிருப்பான். இப்போ ஊருக்கு வந்தவனே நேரா போயிட்டு வேணுவுடைய டைலர் கடைக்கு தான் போறாரு. அங்க பிரகாஷ் அதுக்கப்புறமா இன்னொரு ஃப்ரெண்டு இந்த முரளி தம்பிக்காரன் இவங்க 4 பேரும் மீட் பண்றாங்க. யோ நீ சொல்றது எல்லாமே உண்மையா, சத்தியமா நீ பாத்தியா, அது அண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் கண்ணால பார்த்தேன், பார்க்கும்போது வினோதன் கன்ஃபார்மா தெரியுது, உங்க அண்ணி தான் எனக்கு ஒரு மாதிரி தோணுது, ஏன் அப்படின்னா சைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது தூரத்துல இருந்து பார்க்கும்போது உங்க அண்ணியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஒரு 90% கன்ஃபார்மா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நைட்டு நீயும் வந்து உன்னுடைய கண்ணாலேயே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த புருஷங்காரனை காமிக்கிறாங்க. இவர் வந்துட்டு கூடிய சீக்கிரமே ஊருக்கு போறதா, அதனால மனைவிக்காக ஒரு புடவைய பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறாரு. இதை பார்க்கும்போது அப்பாக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஊருக்குள்ள காமிக்கிறாங்க. இந்த பிரகாஷும் அதுக்கப்புறம் வேணு நடந்து போயிட்டு இருக்கும் போது அப்போ இந்த பிரகாஷ் தான் வேணு கிட்ட கேக்குறாரு, இந்த மாதவன் ஃபேமிலிக்கும் அதுக்கப்புறம் அந்த வினோத்துடைய ஃபேமிலிக்கும் என்ன முன்பகை இருக்கு, ஆனா உனா பேசிக்க மாட்டாங்க, ஏதோ சண்டை அப்படின்னு சொல்றாங்க, பகன்னு சொல்றாங்க, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதவனுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவரு முரளியுடைய அப்பா கிட்ட வந்துட்டு என்னுடைய லேண்ட்ல ஒரு 5 சென்ட் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு இருப்பாரு. இது ஃபேமிலிக்கு தெரியாம காசை வாங்கினவரு அந்த லேண்டை எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே மண்டையை போட்டு இறந்து போயிட்டு இருப்பாரு. இதனால இந்த ஃபேமிலி வந்து காசை கொடுத்தாச்சு, லேண்ட் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னும் போது இல்ல கொடுக்க முடியாது, நீங்க காசை கொடுத்தீங்களா இல்லையான்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து சமயா சண்டையா அந்த லேண்டுக்காக கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. முக்கியமா இப்ப இந்த 2 பேரும் சேர்ந்துட்டு கசமுசா பண்ண கக்கூசு கிட்ட போனாங்க பாத்தீங்களா, அந்த லேண்டை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணு சொல்றாரு. இதையெல்லாம் பேசிக்கிட்டு நேரா கடைக்கு போனா அங்க தம்பிக்காரனுடைய ஃப்ரெண்டும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன போலாமா வாங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, யோ இது என்ன படமா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க, சும்மா டெய்லி போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்க, என் குடும்பமானும் கப்பல்ல ஏறிக்கிட்டு இருக்கு, நீ என்னன்னா ஷோ பாக்குற மாதிரி வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்ற, நீங்க 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நாங்க மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னும் போது இல்லப்பா நீங்க போயிட்டு பார்த்துட்டு வருவீங்க, அங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியணும் இல்லையா அப்படின்னும் போது நான் எதுக்கு உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணோம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல தான் ஒரு நாய் இருக்கு, அந்த நாய் யாரு வந்தாலும் குலைக்கும், அப்படின்னா ஏன் குலைக்காம இருக்கு, அந்த வினோத் வந்தா ஏன் குலைக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது
போது அந்த வினோத் வரும்போது நாய்க்கு எதையோ தூக்கி போட்டான், அதை சாப்பிட்டு அமைதியா இருக்கு போல. நான் சொன்ன விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ போயிட்டு பாரு, அந்த நாடகம் முடியும், நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைட் ஆஃப் ஆகும், லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஆனாய் ஆஃப் ஆகும், முதல்ல உங்க அண்ணி வருவாங்க, அதுக்கப்புறமா தான் வினோத் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவா சொல்லி அனுப்ப இவங்க கிளம்பி போறாங்க. அங்க தோட்டத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சொல்லி அனுப்பிச்ச மாதிரியே நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு. நாடகம் முடியுது. நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லைட் ஆனாய் ஆஃப் ஆகுது. இது நடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு வெளியே வந்து அந்த முக்கியமான ஸ்பாட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வினோத் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனை ஆளையே காணும், எங்கனே தெரியல. என்ன இவனை ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்கும் போது தம்பிக்காரனுக்கு சரியான காண்டு, என்ன போன் பண்ணியா கேட்க முடியும், வெயிட் பண்றா, கண்டிப்பா வருவான் அப்படின்னு. இவங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. அந்த வினோத் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போயிடுறா. அதுக்கப்புறமா இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிரகாஷ் அதுக்கப்புறம் வேணுவை காமிக்கிறாங்க. போனவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகாஷ் கேட்கும் போது அதிபரம் எனக்கு தெரியும், வந்தா பாக்கலாம் இல்லனா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு. நீங்க அவங்க வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அண்ணி வீட்டுல தனியா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏன் வெயிட் பண்ண போறேன், கிளம்பி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு கதவை தட்டினா உள்ளுக்குள்ள பொண்டாட்டிய காணும். வெளியே வந்துட்டு ஜாக்கெட் காஞ்சுகிட்டு இருக்கும். அந்த ஜாக்கெட்டை பார்க்கும்போது ஒருவேளை ஏன் பொண்டாட்டியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவரு தப்பா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல பக்கத்து வீட்டுக்குள்ள இருந்து மனைவி வெளியே வராங்க. அடியே எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாயங்காலத்துல இருந்து கரண்டே இல்ல, அதான் பக்கத்து வீட்டுல போயிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னும் போது அங்க ஏன் போன, கரண்ட் இல்ல அப்படின்னா எனக்கு கால் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உள்ளுக்குள்ள போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில நம்ம பிரகாஷும் வேணும் சேர்ந்துட்டு நைட் என்ன விஷயம் ஆச்சோ, அவன் என்ன பார்த்தானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போயிட்டு கேட்கலான்னு விடிஞ்சும் விடியாம வீட்டுக்கே வராங்க. வந்தா அம்மா தான் வெளியே நிக்கிறாங்க. இந்த முரளி வீட்டுக்கு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா வந்தான், நைட்டு நடுராத்திரி தான் வீட்டுக்கே வந்தான், டைமுக்கு கூட வரமாட்டான் போல, என்னன்னு தெரியல, கால்ல இருந்து ஒரு 3/4 மணி நேரமா பின்னாடி கொல்லையிலேயே போயிட்டு பல்ல விளக்கிட்டு இருக்கான், நீங்க போயிட்டு என்ன விஷயம்னு பாருங்க அப்படின்னும் போது இவங்களும் போறாங்க. இவங்க போனா இங்க பின்னாடி கொஞ்சம் வயக்காடு மாதிரி இருக்கும். இங்க வயக்காட்டுக்குள்ளதான் பாத்ரூமே கட்டி வச்சிருப்பாங்க. அதாவது இந்த வீட்டுக்கு பின்னாடி பக்கம் அந்த பாத்ரூம்குள்ளதான் போயிட்டு கசமுசா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க சொல்லிருப்பாங்க. ஆமா இவங்க இந்த பாத்ரூம்குள்ள போயிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, எப்படி லாக் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் இந்த ஆளு அளந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வேணுவும் நம்ம பிரகாஷும் வந்துட்டு என்ன ஆச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல எதுவுமே பாக்கல, ஆக்சுவலா இவங்க வந்தாங்க, அண்ணி வந்தாங்க, ஆனா அந்த வினோத் ஆளையே காணும், அவன் வரவே இல்லை, எதுவுமே பார்க்கவே இல்லை அப்படின்னும் போது சரி ஓகே விடு, நம்ம ஏன் இந்த விஷயத்தை பெருசு பண்ணோம், அதான் யாரும் வரவே இல்லை, ஒண்ணுமே நடக்கல இல்லையா, நாங்க வந்துட்டு வேற யாரையாவது தப்பா பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் இந்த விஷயத்தை பெருசாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆனா பிரகாஷ் விட மாட்டாரு. முக்கியமா தம்பிக்காரன் கடுப்பா இருக்கான். யோ அந்த வினோத் மட்டும் தான் வரல, அண்ணி வந்தாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் பேசிட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள அந்த அண்ணியோடைய குரல் கேக்குது. அந்த மாவு மில்லுக்கு நான் போறேன், கோதுமை எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கிட்ட கேட்கும் போது அங்கதான் இருக்கு, எடுத்துட்டு போமா அப்படின்னும் போது 3 பேருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. இவங்க கிளம்பி அந்த வினோத்தை பார்க்க போறாங்க அப்படின்னா அங்க கண்டிப்பா ஏதோ நடக்க போகுது, நம்ம சும்மாவே விடக்கூடாது, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு என்ன விஷயம் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அந்த அண்ணி நிர்மலா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ரொம்ப கலகலன்னு இருக்காங்க, போற வரை எல்லாத்தையும் பேசுறாங்க, நல்லபடியா பேசுறாங்க, பயங்கரமா பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நேரா வந்துட்டு அந்த மில்லுக்கு போயிட்டாங்க. வினோத் அந்த இதுவெல்லாம் கட்டிட்டு வெளியே வந்துட்டு என்னங்க உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, பயங்கர பிஸி ஆயிட்டீங்க போல, இப்பெல்லாம் மாவரைக்க அடிக்கடிக்க வரவே மாட்டீங்க அப்படிங்கும் போது இப்பதான் டைம் இருந்துச்சு அதான் வந்தேன், கோதுமை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இதே டைம்ல கூட ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் கிட்ட போயிட்டு பார்க்க முடியாது, என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா கேட்கல. ஆனா நம்ம பிரகாஷ் இருக்கான் பாருங்க, எனக்கு வாய்ஸ் வந்துட்டு நல்லாவே ரீட் பண்ண முடியும், அதாவது அவங்க லிப் மூவ்மெண்ட்டை வச்சு என்ன பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். நான் போயிட்டு என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்க்க அவனுக்கு என்ன புரியுதுன்னு சொல்றான். அப்படின்னா இப்போ நிர்மலா கேக்குறாங்களா, நேத்து நைட் நீ வரவே இல்ல, உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அப்படின்னும் போது இல்ல நேத்து நைட் மூடு இல்ல, இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா வரேன், வந்து ஜமாய்ச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வல்கரா பேச வேணுக்கு கடுப்பா இருக்கு. அவங்க அந்த மாதிரி பேசின மாதிரியே தெரியல, வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடாத, போட்டு பொழந்துருவோம் பாத்துக்கோ அப்படின்னும் போது இல்ல அவங்க என்ன பேசினாங்களோ அது எனக்கு பாதி கேட்டுச்சு, மிச்ச பாதி தான் நானா சொல்றேன், அந்த வாய்ஸ் மூமெண்ட்டை வச்சு சொல்றேன், கண்டிப்பா அவங்களுக்குள்ள தப்பான கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்போ வந்துட்டு இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. தம்பிக்காரன் உடஞ்சு போயிட்டு உட்காந்துட்டான். இங்க பாரு, எதுவாக இருந்தாலும் முதல்ல உங்க அண்ணன் கிட்ட பேசலாம், அப்பாவும் நீங்களும் சேர்ந்துட்டு போயிட்டு அண்ணன் கிட்ட சொல்லுங்க, அண்ணன் என்ன
என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவன் உடனே கால் பண்ணி அப்பா கிட்ட உண்மையை சொல்ல, அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பையன் கிட்ட தனியா சொல்ல எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, நீ கிளம்பி வா, நீயும் நானும் சேர்ந்துட்டே போயிட்டு பையன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னும் போது இவரும் கிளம்பி போறாரு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அண்ணி டீ குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வரும்போது யார்கிட்டயோ மொபைல்ல டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்க, அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்கிட்ட கிளம்புறேன் அப்படின்னு கூட சொல்லாம அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்போ கூட மனுஷன் ஊருக்கு போகாம ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு வந்து அன்னைக்கு ஒரு குழந்தை இருக்கு, அண்ணா அன்னைக்கு ஒரு குழந்தை இருக்கு, இந்த குழந்தை என்ன பண்ண போதோ தெரியல, அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா அண்ணன் என்ன முடிவெடுக்க போறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது அப்போ ஃப்ரெண்டு தான் சொல்றாரு, இங்க பாரு மச்சான், நீ முதல்ல கிளம்பி போயிட்டு அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லு, அண்ணன் என்ன முடிவு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறமா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன ஐடியா அப்படின்லாம் நமக்கு காமிக்க மாட்டாங்க. தம்பிக்காரன் ஊருக்கு கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறமா அப்பா தான் பையனை தனியா கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது அவருக்கு மனசே உடைஞ்சு போச்சு. ஏன் பொண்டாட்டியா அந்த வினோத்து கூடயா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இங்க பாரு மவனே, நீ என்ன வேணா பண்ணு, உன்னுடைய முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன், உனக்கு அவ வேணாம் அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிட்டு தனியா வாடு, பிரச்சனை கிடையாது, அப்படி இல்ல எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னா அவகிட்டயே பேசி அந்த பொண்ணை சரி பண்ணியும் வாடு, இது எல்லாமே உன்னுடைய முடிவு மட்டும்தான், நான் பாத்துக்கிறேன், என்ன ஆனாலும் அப்பா உனக்கு துணையா இருப்பேன், சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்ப. இப்போ அண்ணனுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தம்பி கிட்ட போயிட்டு கண்டிப்பா என் பொண்டாட்டியா உன் அண்ணன் நிர்மலாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா நானும் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏன் நிர்மலா என்கிட்ட எதுவுமே சொல்லவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி, அவ வேற யாருக்கூடயோ அஃபேர்ல இருக்கா, அதை எப்படிடா வந்து உங்ககிட்ட சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமால எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது, நான் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா என்ன பண்றதுன்னு யோசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்மு வாங்கிட்டு ஓரமா போறாரு. இப்ப அப்படியே வேணுவையும் பிரகாஷையும் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு அங்க என்ன விஷயமாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம நேரா தம்பிக்காரனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி என்னன்னு கேட்கும் போது இந்த மாதிரி அண்ணா கிட்ட சொல்லியாச்சு, அண்ணா ரொம்ப அப்செட்டா இருக்கான், என்ன விஷயம் பண்ணலான்னு யோசிக்கலான்னு போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ, அவன் ஏதாவது தப்பான முடிவெடுத்துற போறான் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் போனை கட் பண்றாரு. இப்ப இந்த புருஷங்காரன் போயிட்டு பயங்கரமா யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அப்பா கிட்ட வந்து, அப்பா எனக்கு வேணாம்ப்பா, நான் டைவர்ஸ் பண்ண போறேன், பிரிய போறேன், அந்த குழந்தைய கூட நானே கூட பாத்துக்கிறேன், ஆனா அவளை டைவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள கையும் களவுமா பிடிச்சி அத்தனை பேருக்கு முன்னாடி பொலன்னு பொழக்கணும், ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும் அப்படின்னும் போது, தம்பி நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், உனக்கு அவ வேணாம் அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போ, அதுக்காக அடிக்கிற வேலைலாம் வச்சுக்க கூடாது, இன்னொன்னு ஊருக்காரனை போட்டு அடிச்ச அப்படின்னா ஊர் மக்கள் அவங்களுக்கும் சப்போர்ட்டுக்கு வருவாங்க, பெரிய சண்டையா மாறிடும், நீ முதல்ல கிளம்பி ஊருக்கு போயிட்டு என்ன விஷயம்னு பாரு, நீ கையும் களவுமா பிடிக்க முடியுமான்னு பாரு, நீ முதல்ல கன்ஃபார்ம் பண்ணு, நீ போயிட்டு என்ன பண்றியோ பண்ணு, அதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்ல. இப்ப இந்த புருஷன் போயிட்டு எல்லாமே பேக் பண்ணும்போது பொண்டாட்டிக்காக ஆசையா புடவை வாங்கி வச்சாரு பாத்தீங்களா, அதையெல்லாம் தூக்கி போட்டாரு. இங்க பாரு இந்த மாதிரிலாம் பண்ணாத, அமைதியா கேஷுவலா போ, ஒருவேளை உன் பொண்டாட்டிக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா கையும் களவுமா பிடிக்க முடியாம போயிடும், நீ பொறுமையா போயிட்டு எல்லாமே பண்ணு, நான் சொன்ன மாதிரி பண்ணு, போகும்போது இந்த ஸ்வீட் உன் பொண்ணுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இவரும் கிளம்பி நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோடனே அப்பான்னு ஓடி வந்து குட்டி பொண்ணு ஹக் பண்றா. என்னடா சொல்லாம கொல்லாம வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. அம்மா என் பொண்ணுக்கு தலையை கூட வார மாட்டீங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க, தலையே வார மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்க, இல்லப்பா உன் பொண்ணுக்கு தலையை வார ட்ரை பண்ணா ஒழுங்கா படியவே மாட்டேங்குது, நம்ம வீட்டுல யாருக்குமே சுருட்ட முடி கிடையாது, உன் பொண்ணுக்கு தான் சுருட்ட முடியா இருக்கு அப்படின்னு இவருக்கு நெஞ்சில இடியே ஒழுகுது. இது என் பொண்ணா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இதே டைம்ல மனைவி வெளியே வந்து பேக் கொடுங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக வாங்க பார்க்கும்போது, பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பேக ஓரமா போட்டு குளிக்க போறாரு. அதுக்குள்ள இவங்க பேக்ல அழுக்கு துணி இருக்கும் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது புடவைய பார்த்துட்டாங்க. நல்ல வேலை நம்ம சொன்ன மாதிரி புடவைய வாங்கிட்டு வந்துட்டாரு, ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஹக் பண்ணி, நான் கூட மறந்துடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன், நீங்க கரெக்டா ஞாபகமா புடவை வாங்கிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு அங்கேயே இருக்கீங்க, அடிக்கடிக்க கிளம்பி ஊருக்கு வந்துட்டு போங்க, உங்க பொண்ணு எப்ப பார்த்தாலும் அப்பாவை தேடிக்கே இருக்கா, உங்க தம்பிலாம் அடிக்கடிக்க வராரு, நீங்க மட்டும் ஏன் வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏமா திடீர்னு புருஷன் மேல பாசம், உனக்கு தான் தனியா இருக்க தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களும் கோவப்படுறாங்க. ஆமாங்க தனியா இருக்க தான் பிடிக்கும், நீங்க என்ன பண்ணுங்க வெளியூருக்கு வேலைக்கு போகாம வெளிநாட்டுக்கே போங்க, 4-5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள போக, இவளுக்கு இந்த ஆசை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் கிளம்பி சித்தப்பாவுடைய வீட்டுக்கு போறாங்க. சித்தப்பாக்கு ஒரு பையன், அதுக்கப்புறம் பொண்ணு, ஒரு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜாலியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ சித்தப்பாவும் பையனும் சேர்ந்துட்டு தான் ஐடியா கொடுக்குறாங்க. இந்த பையனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒஸ்டான கேரக்டரா
இருக்கான். இப்போ வந்துட்டு தங்கச்சி வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டா வராங்க. ஏமா டைமுக்கு வரமாட்டியா அப்படின்னு சொல்லி திட்ட, டேய் ஊரே பந்தா இருக்குடா, எப்படி டைமுக்கு வர முடியும்? நானே வண்டி கிடைக்காம ரொம்ப தூரம் நடந்து வந்தேன் அப்படின்னும் போது, பந்தா இருந்தாலும் டைமுக்கு வீட்டுக்கு வரணும், பொட்ட பொண்ணு அப்படின்னா டைமுக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னும் போது என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறா. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆளா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் பேசும்போது நம்ம புரிய வச்சு பிடிக்கலாம், பக்காவா பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்லாம் போடுறாங்க. உள்ளுக்குள்ள வந்துட்டு இந்த சித்தப்பாவுடைய மருமக, அதுக்கப்புறம் சித்தப்பாவுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பையனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பையன் வந்துட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு ஆளு, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஓரமா கடந்து ஏதோ ஒரு எலும்பு துண்டை கொண்டு வரா. இது எப்படிங்க வந்துச்சு, ஏதாவது காக்கா தூக்கி போட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரமா தூக்கி போட்டு பொண்ணுக்கு கையை கழுவி விடுறாங்க. இப்போ வந்துட்டு அப்பாவும் அதுக்கப்புறம் தம்பிக்காரனும் பாக்குறாங்க. இதை போட்டு தான் அந்த வினோத் நாயை உசார் பண்ணி வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது நிர்மலாவை காமிக்கிறாங்க. இவங்க புருஷன் வாங்கின ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த புடவையெல்லாம் செமையா கட்டிட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா வினோத்துடைய மில்லுக்கு மாவரைக்க போறாங்களாம். இதை பார்த்துட்டு ஒரு ஷாக் ஆறாரு. மாவரைக்க போறதுக்கு எதுக்கு மேனா மினிக்கு மாதிரி மினிக்கிட்டு போற, எதுக்கு இவ்வளவு மேக்கப், என்ன புது ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லங்க இப்பதான் புதுசா வாங்கிட்டு வந்தீங்களே, நீங்க இருக்கும் போதே கட்டி காமிக்கலாம் அப்படின்னு தான் கட்டினேன், மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னும் போது அம்மா வந்து செமையா திட்டுறாங்க. டே நீயும் உங்க அப்பனும் வேலைன்னு சுத்திக்கிட்டு இருப்பீங்க, எங்களையும் எப்பயுமே வெளியே கூட்டிட்டு போக மாட்டீங்க, அதை மீறி நாங்க எப்பயாச்சும் வெளியே போகும்போது நல்ல புடவையை கட்டினா உங்களுக்கு கண்ணுக்கு பொறுக்காதே அப்படின்னும் போது, இல்ல பரவாயில்ல நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு போக ட்ரை பண்ணேன். இல்ல நானே அந்த பக்கம் தான் போறேன், போயிட்டு வரும்போது மாவு மில்லுக்கு போயிட்டு நானே மாவு அரைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு மாவோட கிளம்புறாரு. ஐ மீன் மாவு அரைக்க கிளம்புறாரு. என்னங்கன்னு இன்னைக்கு புதுசா நீங்க வந்திருக்கீங்க, அக்கா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சும்மா நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா நீங்க எப்ப பார்த்தாலும் வேலைன்னு ஊருக்கு போயிடுறீங்களா, அக்கா தனியா இருக்காங்களா, இந்த பக்கம் வரும்போதுலாம் சொல்லி புலம்புவாங்க அப்படின்னும் போது, ஓ இவ்வளவு பேசிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பயங்கரமா காண்டாவது. இவரால ஒண்ணுமே பண்ண முடியல. சரின்னு எப்போ ஊருக்கு போறீங்க, எப்போ வேலைக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கூடிய சீக்கிரமே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி நேரா சித்தப்பா வந்துட்டு இந்த மரம்லாம் அறுக்கிற மாதிரி இந்த தச்சர் வேலை எல்லாம் பாப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கடை வச்சிருப்பாரு. அந்த கடைக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா மீட் பண்றாங்க. நான் இன்னைக்கு அவனுடைய கடைக்கு போனேன், சக்கால்தன் கடைக்கு போனேன், அவன் வந்துட்டு என்கிட்டயே சொல்றான் அடிக்கடிக்கு அக்கா வருவாங்க என்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்கும்போது மட்டும் அக்கா அக்கா அப்படின்னு சொல்றான். அவனே என் வாயால ஒத்துக்கிட்டான் அடிக்கடிக்கு அக்கா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமும் சும்மா விடக்கூடாது, நம்ம போயிட்டு கையும் களவுமா பிடிக்கும் போது நம்ம சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும், யாரெல்லாம் வராங்களோ எல்லாரையும் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமா பிளான்லாம் போடுறாங்க. பிளான்லாம் போட்டு காலையில எல்லாரும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வந்துடுங்க, நைட் வரைக்கும் கண்காணிச்சுட்டு நைட் டைம்ல கரெக்டா அவங்க வரும்போது கையும் களவுமா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இப்போ நைட் ஆகுது. நைட் டைம்ல அண்ணாவும் தம்பியும் போயிட்டு முதல்ல வராங்களா அப்படின்றதுக்காக எங்க ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பிரகாஷ் உட்கார்ந்துட்டு இருந்தாரோ அதே ஸ்பாட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள அந்த நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு. நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெளியே நாய் செமையா குலைச்சிட்டு இருக்கு. இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இதை நாய் பார்த்துட்டு பயங்கரமா குலைச்சுக்கிட்டு இருக்கு. ஏமா அந்த நாய் குலைக்குது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க வெளியே வந்து பாக்குறாங்க. எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. உள்ளுக்குள்ள போனாலும் அந்த நாய் மறுபடியும் குலைச்சிட்டே இருக்கு. இப்போ ஒரு வழியா அந்த சீரியல் முடியுது. சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க போயிட்டாங்க. இப்போ லைட் ஆஃப்ல மட்டும் தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவனுங்க சொன்ன மாதிரி ஆஃப் ஆஃப் எரியல மக்களே, ஆனாலும் கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது இவங்க எதிர்பார்த்த மாதிரியே முதல்ல நிர்மலா வராங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வினோத்தும் வரான். வந்த உடனே இவங்க வெளியவே வச்சு வேலை ஆரம்பிக்கும் போது இப்போ இந்த புருஷங்காரனுக்கு மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. பயங்கரமா கடுப்பா வராரு. போயிட்டு அவங்கள கைய கால உடைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, டே அண்ணா வெயிட் பண்ணு, நம்ம பக்காவா பிளான் போட்டு அவங்கள கையும் களவுமா பிடிக்கலான்னு வந்திருக்கோம், பிளான சொதப்பிடாத, அவங்க கண்டிப்பா அந்த பாத்ரூம்குள்ள போவாங்க, அப்ப போயிட்டு பிடிக்கலாம் அப்படின்னு இவருக்கு வயிறுலாம் எரியுது. இதே டைம்ல அவங்க வந்துட்டு வெளியே பாதி வேலையை முடிச்சுட்டு மிச்ச வேலையை பாக்குறதுக்காக உள்ளுக்குள்ள போக, இந்த டைம்ல இதாண்டா டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிட்டு மற்றவங்களை கூப்பிட சித்தப்பா பையன் ஆட்களை கூப்பிட்டு வரான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டாங்க பாத்தீங்களா, நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ இந்த சித்தப்பா பையன் வந்துட்டு உன்னெல்லாம் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சியா, பாத்தியா நாங்க கையும் களவுமா பிடிச்சிட்டோம் அப்படின்னும் போது, முதல்ல கதவை தரங்கயா, எது வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு. பேசவே முடியாது, இப்போ நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ இங்க ஒரே சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வெளியே வராங்க. அம்மா நீ உள்ளுக்குள்ள போ, எதுவும் பேச தேவையில்ல, நம்ம நிர்மலாக்கும் அந்த வினோத்துக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவங்கள கை
கையும் களவுமா புடிச்சாச்சு அப்படின்னா என்னது கையும் களவுமா புடிச்சிட்டியா அப்படின்னா பொண்ணு கூட ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்காளே அது யாரு நிர்மலா அப்படின்ற பேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னது உள்ளுக்குள்ள படுத்துட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களும் சவுண்டு கேட்டு வெளியே வராங்க. இப்போ இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. நிர்மலா உள்ளுக்குள்ள இருந்து வராங்க அப்படின்னா நம்ம யார கையும் களவுமா உள்ளுக்குள்ள புடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்கலான்னு கதவை திறந்தா முதல்ல அந்த வினோத் வரான். அதுக்கப்புறமா இந்த சித்தப்பா பையனுடைய பொண்டாட்டி இருக்காங்க பாத்தீங்களா கீதா அவங்க வெளியே வராங்க. அடி பாவி நீயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அடுத்தவன் பொண்டாட்டி தான் உள்ளுக்குள்ள இருப்பா நம்ம ஏதாவது பேசி இங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. தான் பொண்டாட்டி தான் உள்ளுக்குள்ள இருக்கா அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாயிட்டு ரெண்டு பேரையும் அடிக்க பாயும் போது இந்த டைம்ல தான் சித்தி ஓடி வராங்க. இந்த மாதிரி பொண்ணை காணும் மருமகளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இப்போ வந்துட்டு நம்ம புருஷங்காரன் நிர்மலாவுடைய ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்துட்டு தடுத்து நிப்பாட்டாரு. இங்க பாரா தம்பி நம்ம எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அமைதியாரு அப்படின்னும் போது டேய் நிர்மலா நீ உள்ளுக்குள்ள இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இங்க என் பொண்டாட்டிய பார்த்தவனே நான் வந்துட்டு எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கணுமா நீ பேசி தீர்த்துக்க மாட்டேன் நான் மட்டும் பேசி தீர்த்துக்கணுமா இப்ப நான் எல்லா உண்மையும் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா நீ இவன் தான் கூட்டிட்டு வந்தான் உங்களுக்கும் அதுக்கப்புறமா அந்த வினோத்துக்கும் தப்பான தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பார்த்து சொல்ல இவனுங்கெல்லாம் பிளான போட்டு என்ன கூட்டிட்டு வந்தாங்க. இல்ல வந்துட்டு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கடைசியா பார்த்தா என் பொண்டாட்டியே உள்ளுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பேசுறது அப்படின்னே புரியல. பயங்கரமா இவன் வந்துட்டு எல்லாரையும் போட்டு கொடுக்க நிர்மலா பயங்கரமா அழுகுறாங்க. இப்போ கூட்டத்தை சேர்ந்தவங்க அந்த கீதாவை பார்த்து உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏன் வெக்க பண்ணும் இந்த மாதிரி யாரோ கசமுசா பண்றாங்கன்னு பார்க்க தானே வந்தீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல எனக்கு மட்டும் எதுக்காக வெக்கமா இருக்கணும் இந்த மாதிரி என் புருஷன் இருக்கானே அவன் வந்துட்டு அன்பா 4 வார்த்தை கூட பேச மாட்டான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணவே மாட்டான் அவனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் பண்ணிப்பான். நான் மாவரிக போகும்போது வினோத்தை பார்த்து பேசி பழகி அவன் வந்துட்டு எனக்காக என்ன வேணா பண்ணுவான் உயிரை கூட கொடுப்பான் எனக்கு இவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை பிடிக்கல இவன் சொன்னா நான் என்ன வேணா செய்வேன் உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவன் அடிக்க பாயும் போது அப்பா தான் சொல்றாரு இங்க பாரு அவளுக்கு உன்னை பிடிக்கல அவ வந்துட்டு வினோத் கூடயே போற அப்படின்னா போட்டும் நீ இந்த டைம்ல அடிக்க கூடாது அவளுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு அவளுக்குன்னு தனி சுதந்திரம் இருக்கு நீ பண்ணதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு ஓரமா போறாங்க. இப்போ அம்மா வந்துட்டு தம்பிக்காரனை ஓங்கி ஒரே போடுறாங்க அவனுங்க தான் ஏதோ சொல்றானுங்க அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லாம ஏன்டா இந்த மாதிரி பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மருமகளை சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாருமா உன்னை இவனுங்கன்னு கிடையாது யாரு சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன் உன்னுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணாவும் தம்பியும் சேர்ந்துட்டு பிளான போட்டு இந்த மாதிரி மானத்தையே வாங்கிட்டாங்க. தம்பியை நான் அடிச்சிட்டேன் உன் புருஷங்காரனை நீயே உன் கையால தண்டி அப்படின்னு சொல்லும் போது என்னதான் ஆனாலும் புருஷனை எப்படி தண்டிக்க முடியும் புருஷனை எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க இவன் பண்ண வேலையெல்லாம் பத்தி யோசிச்சு பாரு கண்டிப்பாக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விட இவங்க கடுப்பாயிட்டு காது வெளியே போடுறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் கலைஞ்சு போறாங்க. கலைஞ்சு போகும்போது அந்த வினோத் இருக்கான் பாத்தீங்களா அவன் எப்படி முதல் எகிரி குதிச்சு வந்தானோ அதே போல இந்த பொண்ணையும் கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறான். கடைசியா இந்த பாட்டி வந்துட்டு தாத்தாக்கு கால் பண்றாங்க. யோ உனக்கு எல்லாமே தெரியும் ஆனா என்கிட்ட சொல்லாம எல்லாமே தப்பா பண்ற இல்லையா ஏதாவது ஒண்ணு அப்படின்னா என்கிட்ட சொல்லணும் நீயா முடிவு எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தண்டிக்க தோப்புக்காரன் போட சொல்றாங்க. அவரு 1 2 3 4 50 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லிருப்பாங்க உங்க பொண்டாட்டிய நீங்க நம்பணும் நம்பினாதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க நல்லபடியா நடத்தினாதான் அவங்க உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க உங்களை மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு அதாவது கர்மா இஸ் பூமராங்கடா அந்த மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிச்சிருப்பாங்க.